ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சட்டசபையில ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு. வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ற கேப்ல ஏடிஎம்கே சைடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருக்காங்க. அதாவது வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருந்த ஒரு பக்கம் இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிற எதிர்கட்சிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர் இருக்காருல்ல, செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு முற்றும் மோதலும் போக்கு வந்து நிலவின் இருக்கு. இது வந்து சட்டசபை வரைக்கும் வந்து என்ன பண்ணிருக்குன்னா எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று நடந்த சட்டசபையில சரி, இன்னைக்கு நடந்த சட்டசபையில சரி, அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்துல நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து பங்கேற்கல. குறிப்பா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கக்கூடிய அறையில வந்து அவர் உள்ள போல, எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமையே டைரக்டா சட்டசபைக்குள்ள போயிட்டாரு அப்படின்னு பேசப்படுது. ஆனா இது நேற்றுக்கு தான் நடந்ததுன்னு பார்த்தா இன்னைக்கும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த இந்த நிகழ்வுகள் இப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்க, செய்தியாளர்களை கேள்வி கேட்டிருக்காங்க. ஏங்க அவர் உங்களை சந்திக்கல அப்படின்னு சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இத போய் அவர்கிட்ட கேளுங்க, ஏன் என்ன சந்திக்கல, ஏன் அதிமுக எம்எல்ஏ கூட்டத்தில் அவர் வந்து கலந்துல சொல்லிட்டு அவரை போய் கேளுங்க சார், எனக்கு எப்படி சார் தெரியும், அவருக்கு தான் சார் தெரியும், சந்திக்கிறது சந்திக்காத அவருடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கூட இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதிமுகன்றது சுதந்திரமான கட்சி, யாரு என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம், சுதந்திரமான கட்சி, இங்க யாரும் அடிமைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா இருக்கும்போது இந்த எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் எந்த அளவுக்கு ஃப்ரீடமா இருந்தாங்க அப்படின்ற காட்சிகள் எல்லாம் வந்து நம்ம கண்கூடா பார்த்திருப்போம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப செங்கோட்டையன் பிரச்சனைக்கு வந்துருவோம். செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற அதிமுகவை நான் வந்து டைரக்டாவே எதிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு கோணத்துலதான் என்ன பண்ணிருக்காரு, எம்எல்ஏ அதாவது அதிமுக எம்எல்ஏ கூட்டத்திலே கலந்துக்கல, எதிர்கட்சி தலைவர் அறைக்கும் அவர் என்ன பண்ணல, போகவே இல்லை. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் என்ன பண்ணிருக்காங்க. ஆளுங்கட்சி சார்பா அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்க அதே டைம்ல ஆப்போசிட்ல இருக்கிற எதிர்கட்சிகள் வரிசையில வந்து செங்கோட்டையன் கேட்ட சமாதான பேச்சுவார்த்தையில என்ன பண்ணிருக்காங்க, முயற்சி இருக்காங்க. முதலாவது யார் வந்து முயற்சிந்தாக பாத்தீங்கன்னா தலவாய் சுந்தரம். அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, செங்கோட்டையனை கையை பிடிச்சி அவருக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு, விஷ் பண்றதுக்காக கையை பிடிச்சி உக்காந்து பேசியிருக்காரு. அப்போ செங்கோட்டை என்ன பண்ணிருக்காரு, கையை தட்டி விட்டு இருக்காரு தான் நம்மளுக்கு செய்திகள் வருது. ரிப்போர்ட்டர்கள் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, செய்திகளை கொடுக்குறாங்க. கையை தட்டி விட்டதாகவும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அவர் உடன்படலை அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம் அடுத்தது யாருக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, கடம்பூர் ராஜு என்ன பண்ணிருக்காரு, பக்கத்திலே அமர்ந்ததுனால கடம்பூர் ராஜு என்ன பண்றாரு, அவர்கிட்ட செங்கோட்டையனு கிட்ட சமாதான பேச்சுவார்த்தைக்கு முயற்சிக்கிறாரு. அங்கேயும் சமாதானத்துல அவருக்கு உடன்படலாம இறுக்கமான முருகத்தோட செங்கோட்டையன் அவர்கள் அமர்ந்ததாகவும் இந்த விஷயம் அடுத்தபடியா யாருக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா அக்னி கிருஷ்ணமூர்த்திக்கு போகுது. அக்னி கிருஷ்ணமூர்த்தியும் வந்து என்ன பண்ணிருக்காரு, முயற்சிச்சிருக்காரு, அங்கேயும் தோல்வி அடைந்திருக்கு. இந்த விஷயம் அடுத்தது வந்து கேபி அன்பழகன் கிட்ட வந்து என்ன பண்ணுது, விஷயம் போகுது, இது மாதிரி வந்து செங்கோட்டையனை கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்துங்க, நாங்க 3 பேர் சமாதானப்படுத்திட்டோம், அவர் வந்து சமாதானம் ஆக மாட்டாரு, நீங்க வந்து சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது கேபி அன்பழகன் என்ன பண்றாரு, செங்கோட்டையன் கிட்ட சமாதான பேச்சுவார்த்தைக்கு முயன்படும் போது அவர் என்ன பண்றாரு, எதுக்குமே செவி கொடுக்காத மாதிரி அவர் என்ன பண்ணிருக்காரு, அமர்ந்திருக்காரு. கேபி அன்பழகன் எஸ்பி வேலுமணிக்கு நியூஸ் பாஸ் பண்றாரு. முன் வரிசையில் இருக்கிற எஸ்பி வேலுமணிக்கு என்ன பண்றாரு, நியூஸ் பாஸ் பண்றாரு. எஸ்பி வேலுமணி என்ன பண்றாரு, அங்கிருந்து எழுந்து வந்து செங்கோட்டையன் பக்கத்துல உட்காந்து, அண்ணே இது மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாம் பேசி தீர்த்துவோம், நீங்க எதுவுமே முடிவெடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு, எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் கிட்ட பேசியிருக்காரு. செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்காரு, எஸ்பி வேலுமணி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அசராம இருக்க முகத்தோட என்ன பண்ணிருக்காரு, வேலுமணி எதெல்லாம் சொல்றாரோ அதை பொறுமையா கேட்டு இருக்காரு. அங்கேயும் வேலைக்கு ஆகல. இது தவிர்த்துட்டு நல்லிலம் காமராஜர் இன்னும் சில அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனதா சொல்லப்படுறாரு. குறிப்பா மூத்த அமைச்சர்கள்லாம் போய் பேசியும் அங்க பலன் கொடுக்கல அப்படின்ற விஷயம் தான் வருது. சரி, எதுக்காக சட்டசபையில வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இங்க குறிப்பா வந்து செங்கோட்டையனை சமாதானப்படுத்தணும், ஏன் உங்களுக்கு வேற இடமே கிடையாதா, வேற பிளேஸே கிடையாதா, எதுக்கு அவ்வளவு அவசரமா வந்து செங்கோட்டையன்
சமாதான பேச்சுவார்த்தை நடத்தணும், சட்டசபைக்குள்ள எதுப்பா நடத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழுமா இல்லையா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செங்கோட்டையன் நீங்க என்ன பண்ணிருக்காரு, தனியா வந்து சட்டசபை பேரவைத் தலைவர் அப்பாவு என்ன பண்ணிருக்காரு, சந்திச்சு பேசியிருக்காரு. எதுக்கு இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கள் வயித்துல, அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் வயித்துல கொஞ்சம் பீதியை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பீதி அதிகமாவே கிளம்பி இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும் பொழுது அப்போ கொங்கு மண்டலத்துல அதிமுக கோட்டையா இருந்தது. செந்தில் பாலாஜி திமுக பக்கம் வந்துட்ட பிறகு இப்போ என்ன இருக்குன்னா, கொங்கு மண்டலத்துல ஒரு சில இடங்களை வந்து திமுக கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கு. இருந்தாலும் கொங்கு மண்டலத்துல ரொம்ப சீனியர், எம்ஜிஆர் காலத்துல அரசியல் பண்ணவர், ஜெயலலிதா காலத்துல அரசியல் பண்ணவர், இருக்கிற சீனியர்லயே அவரு கொஞ்சம் முக்கியமான சீனியரா கருதப்படுறதுனால குறிப்பா கொங்கு மண்டலத்துல அவரை தவிர்த்துட்டு சீனியர் யாருமே இல்ல அப்படின்றதுனால இப்போ அதாவது அதிமுக இன்னும் கொஞ்சம் நஞ்சமா இருக்கிற கொங்கு மண்டலமும் செங்கோட்டையின் மனசு வச்சா அதிமுக பக்கம் இருக்கும் அப்படின்றதுக்காக, ஒருவேளை செங்கோட்டையின் நம்மளுக்கு ஆப்போசிட்டா எழும்பிட்டா வரப்போற 2026 கொங்கு மண்டலத்துல நம்ம நிலைநாட்ட முடியாது, கால் பதிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, கொஞ்சம் செங்கோட்டையனை பார்த்து கொஞ்சம் பயந்துதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். சில பல நாட்களுக்கு முன்பாக ஸ்டார்டிங்ல எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் மோதல் வந்ததுல, அந்த டைம்ல திமுக வந்து என்ன பண்ணிருக்கு, போயிட்டு செங்கோட்டையனை கொஞ்சம் அப்ரோச் பண்ணிருக்கு. எதுக்குன்னா, நீங்க அதிமுக போய் இருக்கிறீங்க, உங்களுக்கு உரிய மரியாதையே இல்லை, நீங்க இந்த பக்கம் வாங்க, உங்களுக்கு வந்து நாங்க கண்டிப்பா மினிஸ்டர் பதவி தரோம், உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை நாங்க கொடுப்போம். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாத்துங்களேன், செந்தில் பாலாஜி அந்த பக்கம் இருந்தாரு, என்ன பிரயோஜனம், அவர் எங்க கூட வந்தாரு, எம்எல்ஏ வாக்கணும், இப்ப மினிஸ்டர் ஆக்கி உக்காந்துருக்கோம். கொங்கு மண்டலத்துல அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கா இல்லையா, அவருக்குன்னு கொஞ்சம் பவர் இருக்கா இல்லையா? நீங்க அதிமுக உட்கார்ந்து இருக்கிறத விட எங்க பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கம் கிடைக்கும், ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு பவரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்காங்க, அப்ரோச் பண்ணிருக்காங்க. செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்காரு, சும்மா தலையை ஆட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒரு பக்கம் வந்து சசிகலாமா வந்து இருக்காங்க, ஒரு பக்கம் ஓபிஎஸ் இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அதனால எதுக்கு நான் வரணும், காலத்தின் கட்டாயம் அது நகர்ந்து போட்டோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, சும்மா ஒரு தலையை ஆட்டி வச்சிருக்காரு. அப்படி அந்த லிங்க் இங்க கனெக்ட் ஆகுற மாதிரி ஒருவேளை செங்கோட்டையன் திமுக பக்கம் போயிட்டா நம்முடைய கொங்கு மண்டலத்துல நம்முடைய வாழ்வாதாரமே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அஞ்சுறதாகவும், அதனாலேயே உடனடியா சட்டசபையில இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஆகணும்பா, அவரை விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தகவல் கொடுத்ததாக இந்த 5 முன்னாள் அமைச்சர்கள் என்ன பண்ணிருக்காங்க, செங்கோட்டையன் கிட்ட சட்டசபை நடக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அவ்வளவு அர்ஜென்ட் போல இருக்கு. ஏன்னா சொல்ல முடியாது, சாயந்தரத்துல கூட போயிட்டு அண்ணன் என்ன பண்ணலாம், நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் சந்தித்து சால்வை போட்டுட்டு திமுக இணையலாம், இல்ல நாளைக்கு இணையலாம், இல்ல நாளை கழிச்சு மறுநாள் இணையலாம், எப்போனாலும் இந்த நிகழ்வு நடக்கலாம். அதனாலேயே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு, அவரை விட்டுறாதீங்க ஐயா, அவர் அங்கேயே போட்டு என்ன பண்ணுங்க, சட்டசபைக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டதுனால 5 அமைச்சர்கள் என்ன பண்ணிருக்காங்க, சட்டசபை நடக்கும் பொழுது அண்ணங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. என்னதான் அண்ணன் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்த அமைச்சர்கள் கிட்ட, முன்னாள் அமைச்சர்கள் கிட்ட பேச்சுவார்த்தைக்கு உடன்படல அப்படின்ற ஒரு செய்திகள் நடக்குது. ஏன்னா அவர் இறுக்கமான முகத்தோட இருந்தாதான் நம்மளுக்கு தகவல் வருது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது, சட்டசபை முடிஞ்சு வெளியே போகும்போது அவர் எப்பவுமே அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் போவாங்கல்ல, அந்த கேட்டு பக்கமா போகவே இல்லையா, 3ஆம் எண் கேட்டு பக்கமா தான் போயிருக்காரு. குறிப்பா அங்க வந்து ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் தான் அந்த கேட்டை யூஸ் பண்றதா நம்மளுக்கு செய்திகள் வருது. அந்த கேட்டு வழியா தான் அவர் போறாராம் வராராம் சட்டசபைக்குள்ள. அதிமுக ரெகுலரா யூஸ் பண்ற கேட்டு பக்கமோ அவர் போறது இல்ல, வர்றது இல்ல, அவர் தனியா ஒரு வழியை உண்டு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ செங்கோட்டையன் மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை சசிகலா தலைமையில அதிமுக ஒன்றிணைஞ்சா, சசிகலாவோ இல்ல ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ எல்லாருமே ஒன்னு சேர்ந்து 2026 இந்த எலெக்ஷனை சந்திச்சா ஓகே, இல்லா கட்டி இப்படியே நீங்க பிரிஞ்சிருந்து சண்டை போட்டீங்கன்னா என்னுடைய அடுத்த டார்கெட் திமுக பக்கம் போகும் அப்படின்ற ஒரு விஷயம் செங்கோட்டையின் தரப்புல இருந்து வந்ததுனால தான் அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி எல்லாம்
இந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான காரணம், அவ்வளவு அர்ஜென்ட்டா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான காரணம் இந்த ரீசனா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கணிக்கிறாங்க. நம்மளும் அதுதான் கணிக்கிறோம். ஏன்னா சட்டசபை நடக்கும் போது உங்களுக்கு எதுக்குப்பா இந்த சமாதான பேச்சுவார்த்தை, அதுவும் செங்கோட்டையன் எதுக்கு நீங்க வந்து இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒருத்தரா போயிட்டு என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு ஒரு அவசரமா சமாதான பேச்சுவார்த்தை நடத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணனை விட்டுறாதீங்க, கொஞ்சம் நம்ம அசந்தா அண்ணன் அந்த பக்கம் திமுக பக்கம் போயிட்டாங்கன்னா கொங்கு மண்டலம் சுத்தமா காலி, ஆல்ரெடி பாதி வந்து செந்தில் பாலாஜி கேட்ட கண்ட்ரோல்ல போயிருச்சு, இன்னும் செங்கோட்டையன் அவருடைய பக்கமா போயிருச்சுன்னா அதிமுக கொங்கு மண்டலத்துல இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமைக்கு போயிடக்கூடாது. அதனாலே அவரை போட்டு என்ன பண்ணுங்க, அப்பவே என்ன பண்ணுங்க, கோழி அமுக்குற மாதிரி அவரை சட்டசபைக்குள்ளே என்ன பண்ணுங்க, சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்திடுங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் ஒவ்வொரு அமைச்சரா போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, சமாதான பேச்சு நடத்திருக்காங்க. செங்கோட்டையன் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றதுதான் இன்றைக்கு வந்து அரசியல் களத்துல வந்து ரொம்ப பரபரப்பாவே இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் செங்கோட்டையன் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றது. குறிப்பா வந்து ஒரு 100க்கு 80% வந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகர்களும் கணிக்கிறாங்க. என்ன மாதிரி முடிவு எடுக்க போறார் அப்படின்றத பொறுத்துன்னு பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.